ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏ டு இசட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஃபார் யாம் ஃப்ரை. ஸோ இந்த கருணக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா தின்னாக அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். ஸோ அந்த கிழங்குல கொஞ்சம் சால்ட்டு ஊறி இருக்கும் கொஞ்சமாக, அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த தண்ணியில் சால்ட் போட்டு இதை ஃபுல்லாக தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன எடுக்கணுன்றதை சொல்லிடுறேன். மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் அண்ட் பெருங்காயம், பெப்பர், தனியா, கரம் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். அது சாம்பார் தூள். ஸோ அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுது. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸ் இவ்வளோ தான். ஸோ இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா, எங்கேயாச்சும் அங்கங்கே ஏதாவது மசாலா தனியாக நின்றுடுச்சுன்னா நமக்கு பெரட்டி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த தனியாக அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் தெரியும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக கடலை மாவு. ஸோ இது எல்லாமே பைண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கருணக்கிழங்குல மட்டும் கிடையாது, உருளைக்கிழங்குலையும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாழைக்காலையும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நீங்கள் வேகாமல் போயிடுமோ அப்படிலாம் நினச்சி பயப்படவே வேண்டாம். நீங்கள் இதை வேக வைக்காமல் இருக்கிற கிழங்குலையே டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி பரட்டி இதை செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அதையுமே கடைசியாக காமிக்கிறேன். இப்போ இதை ஒன்ஸ் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எங்கேயாச்சும் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கை வச்சும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த கருணக்கிழங்கு நல்லா தின்னாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அப்படியே டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மிக்சரில் இதை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் தண்ணி ஊறி இருக்கிறதுனால நம்ம இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கருணக்கிழங்குலேயே தண்ணி ஒட்டி இருக்குல்ல, அதுவே போதும். பர்ஃபெக்டாக இந்த மசாலாஸ்லாம் அதில் கரெக்டாக ஒட்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா பரட்டிக்கோங்க. கருணக்கிழங்கு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பரட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே இதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த கருணக்கிழங்குல ஒட்டியிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவா அப்படி இல்லைன்னா ஒரு பேன், அந்த மாதிரி எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு இதை நம்ம லைனாக ஃபுல்லாக அடுக்கிடலாம். ஸோ 2 பக்கமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இதில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை ஒரு சைடு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்படின்னா இந்த 65 பண்ணுவோம்ல, கோபி 65, பன்னீர் 65, அந்த மாதிரி தான் இதை க்யூபாக அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி அதை நம்ம எப்படி கோபி 65லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி மசாலா க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருந்தோம். பட் அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தயிர் சாதத்துக்கெலாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி க்ரன்ச்சியாக இருக்குது. அண்ட் அந்த மசாலாஸும் நல்லா அழகாக கோல்டன் கலரில் அழகாக அதில் கோட் ஆகிருக்கு. பர்ஃபெக்டான மசாலா. இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக மசாலா ஆட் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையுமே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே 2 தடவை திருப்பி போட்டுட்டு எல்லா சைட்லேயுமே கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடுதா, எல்லாமே கிறிஸ்பியாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த யாம் ரோஸ்ட், இந்த கருணக்கிழங்கு ரோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் சொல்லலாம், இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன் தான் சொல்லுவேன். இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து புட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எனக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதை பார்க்கும்போதே பாருங்களேன், அப்படியே டெம்ப்ட் ஆகுது சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.